இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஜாசேகா நாளை எடுக்கவிருக்கும் முடிவு சாதகமான முடிவை எதிர்பார்க்கும் PKR. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தில் தொடர்ந்து அங்கம் வகிப்பதா இல்லையா என்பது குறித்து ஜாசேகா நாளை ஞாயிற்றுக்கிழமை எடுக்கவிருக்கும் முடிவு PKR சாதகமானதாக இருக்கும் என எதிர்பார்ப்பதாக அக்கட்சியின் தலைமை செயலாளர் டத்தோ டாக்டர் ஃபூசியா சாலே தெரிவித்துள்ளார். பக்கத்தான் ஹரப்பானின் கூட்டணி கட்சிகளாக மக்களின் நலனே தங்களது முதன்மையான நோக்கம் என்றும் ஜாசேகா எடுக்கும் எந்த முடிவும் மக்களின் நலனை அடிப்படையாக கொண்டிருக்கும் என நம்புவதாகவும் அவர் கூறினார். இதனிடையே ஜாசேகாவின் நாளைய வாக்கெடுப்பு குறித்து கருத்து தெரிவித்த PKR தகவல் பிரிவு தலைவர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபசில் தற்போது தங்களது கவனம் PKR கட்சியின் தேசிய மாநாட்டிலும் கட்சி இயந்திரத்தை வலுப்படுத்துவதிலும் மட்டுமே இருப்பதாக தெரிவித்தார். ஜாசேகா நாளை நடைபெறும் தேசிய மாநாட்டில் தற்போதைய நாடாளுமன்ற பதவிக்காலம் முடியும் வரை ஒற்றுமை அரசாங்கத்தில் தொடர்வதா அல்லது அமைச்சரவையிலிருந்து விலகுவதா என்பது குறித்து பேராளர்கள் வாக்களிக்க உள்ளனர். ஜாசேகா விலகும் முடிவை எடுத்தால் அது ஒற்றுமை அரசாங்கத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துவதுடன் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முன்கூட்டியே பொது தேர்தலை நடத்துவது குறித்த அழுத்தத்தையும் அதிகரிக்கக்கூடும் என அரசியல் பார்வையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தோனேசியாவின் வடக்கு சுமத்ராவில் ஏற்பட்ட 6.4 ரிக்டர் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பினாங்கின் சில பகுதிகளிலும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. இன்று மாலை 6:54 மணிக்கு ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் சுமார் 500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பினாங்கிலும் உணரப்பட்டதால் உயரமான கட்டடங்களில் இருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அப்போது நடந்ததை பற்றி பினாங்கு புலாவ் திக்கோஸ் பகுதியில் 7வது மாடியில் இருந்த 50 வயது ஏரோன் லிம் கூறிய தகவல் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருந்த போது திடீரென கட்டடம் அசைந்தது. முதலில் தனக்கு தலை சுற்றல் ஏற்பட்டு விட்டதாகவே அவர் நினைத்துள்ளார். ஆனால் அது தலை சுற்றல் அல்ல, நிலநடுக்கத்தின் அதிர்வு. இதற்கிடையே தொலோ கும்பாரில் அதிர்வுகளை உணர்ந்த சிலர் அச்சத்தில் அலறியபடி வெளியே ஓடியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலநடுக்கம் 154 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது. மேற்கு கரையோர பகுதிகளிலும் அதிர்வுகள் உணரப்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் மிக முக்கியமாக சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வாக்காளர்கள் வழங்கிய மக்கள் ஆணையை பதவிக்காலம் முடிவதற்கு முன்பே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைவிடக்கூடாது என PKR உதவித் தலைவர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கருத்து வேறுபாடுகள் அல்லது சிக்கலான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் தங்கள் தொகுதி மக்களுக்கு தொடர்ந்து சேவையாற்ற வேண்டிய பொறுப்பு இருப்பதாக அவர் கூறினார். நாங்கள் நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். மக்கள் வைத்த நம்பிக்கையை வெறுமனே கைவிட்டு விலகுவது தவறு என ரமணன் தெரிவித்தார். சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து PKRயிலிருந்து விலகி பிர்சமா மலேசியாவில் இணைந்த வாங் சென் விவகாரம் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். மேலும் அரசியல் கட்சி அல்லது எந்தவொரு தலைவரின் மீதான விசுவாசத்தை விட மக்களுக்கு சேவை செய்வதே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் முதன்மையான கடமை என்றும் ரமணன் வலியுறுத்தினார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தொடர்ந்து மக்களிடம் நேரடியாக சென்று அவர்களின் பிரச்சினைகளை கவனிக்குமாறு வலியுறுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிரம்பான் சினவாங் தாமான் துவான்கு ஜஃபார் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாராஜராஜேஸ்வரர் தேவஸ்தானம் குறித்து போலியான டிக்டாக் கணக்குகள் மூலம் அவதூறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக கூறியுள்ள ஆலய நிர்வாகம் அவற்றை பொதுமக்கள் நம்பவோ பகிரவோ வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளது. அண்மைய காலமாக ஆலயம் வேகமான வளர்ச்சியை அடைந்து வருவதுடன் தேவஸ்தான அந்தஸ்தையும் பெற்றுள்ளது. ஆகவே அதன் ஆன்மீக பணிகளும் விரிவடைந்து வருகின்றன. இதற்கு பக்தர்கள் தொடர்ந்து வழங்கி வரும் ஆதரவும் அதிகரித்து வருவதாக ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆலயத்தின் வளர்ச்சியையும் ஆன்மீக பணிகளையும் விரும்பாத சில தரப்பினர் ஆலயத்தின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கில் ஆதாரமற்ற மற்றும் அவதூறான தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்பி வருவதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற தகவல்கள் எந்தவொரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பின் அடிப்படையிலும் வெளியிடப்படாத நிலையில் பொதுமக்கள் அவற்றை உண்மை என நம்ப வேண்டாம் என்றும் சரிபார்க்கப்படாத தகவல்களை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம் என்றும் ஆலய நிர்வாகம் வலியுறுத்தியுள்ளது. மேலும்
போலியான கணக்குகள் மூலம் இத்தகைய தகவல்களை பரப்பி வருபவர்கள் யார் என்பதை கண்டறிந்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மலேசிய தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணையமான MCMC மற்றும் போலீஸ் துறையிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தின் நற்பெயரையும் பக்தர்களின் நம்பிக்கையையும் பாதுகாக்கும் வகையில் உண்மையான தகவல்களை ஆலய நிர்வாகத்தின் அதிகாரப்பூர்வ தளங்கள் மூலம் மட்டுமே தெரிந்து கொள்ளுமாறு பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. சுபாங் சுல்தான் அப்துல் அசீஸ் ஷா விமான நிலையத்தின் ஓடுபாதை ஹெலிகாப்டர் தீப்பிடித்த சம்பவத்தை தொடர்ந்து தற்காலிகமாக மூடப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. மதியம் 2:57 மணிக்கு விமான போக்குவரத்து மீண்டும் தொடங்கியதாக மலேசிய விமான போக்குவரத்து ஆணையமான CAAM தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ஓடுபாதை மூடப்பட்டிருந்ததால் 8 வருகை விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டதுடன் 3 புறப்பாடு விமானங்கள் தாமதமாகின. இன்று மதியம் 12:28 மணியளவில் பராமரிப்பு பணியின் ஒரு பகுதியாக இயந்திரத்தை தரையில் இயக்கி பரிசோதித்த போது கமோவ்கா 32S ரக ஹெலிகாப்டர் திடீரென தீப்பிடித்தது. ஹெலிகாப்டரில் இருந்த விமானி உள்ளிட்ட 4 உக்ரைன் நாட்டவர்கள் உயிர் தப்பினர். எனினும் சிதறிய பாகம் தாக்கியதில் ஒருவருக்கு சொற்ப காயம் ஏற்பட்டது. பயணிகள் தங்களது விமான நிறுவனங்களிடம் விமான நேரம் குறித்த புதிய தகவல்களை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சபாவில் மருத்துவமனை ஒன்றின் இயக்குநர் ஒருவர் முறைகேடு, பாலியல் அத்துமீறல் மற்றும் பணியிட துன்புறுத்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பணி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சமூக வலைதளங்களில் இந்த குற்றச்சாட்டுகள் பரபரப்பாக பரவியதைத் தொடர்ந்து சுகாதார அமைச்சு உட்புற விசாரணையை மேற்கொண்டது. விசாரணை முடிவடைந்த நிலையில் அந்த மருத்துவமனை இயக்குநர் சபா சுகாதாரத்துறையில் வேறு துறைக்கு மாற்றப்பட்டு மருத்துவ அதிகாரியாக மறு நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதனை சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் நபருக்கு முழுமையான ஆதரவும் மனநல சிகிச்சையும் வழங்கப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பான பணி சூழலுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். முஸ்லிம்கள் அல்லாதவர்கள், குறிப்பாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இஸ்லாம் குறித்து நேரடியாக அறிந்து கொள்ளும் வகையில் பள்ளி வாசல்களின் கதவுகள் திறந்திருக்க வேண்டும் என துணை பிரதமர் ஜயிட் அமிடி வலியுறுத்தியுள்ளார். பள்ளி வாசல்களுக்கு வரும் பார்வையாளர்களை வரவேற்று அவர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதுடன் பள்ளி வாசல்களின் வரலாறு, பாரம்பரியம் மற்றும் இஸ்லாமிய சிறப்புகளை எடுத்துரைப்பதன் மூலம் இஸ்லாம் குறித்த தவறான புரிதல்களை களைய முடியும் என அவர் கூறினார். ஒரு நல்ல அனுபவம் பல ஆண்டுகளாக உருவான தவறான கருத்துக்களையே மாற்றக்கூடும் என்றும் ஜஹீட் குறிப்பிட்டார். இதனிடையே பேரா பாகாண்டத்தோவில் உள்ள துமினா ஹமிடி பள்ளிவாசல் நாட்டின் 98வது சுற்றுலா பள்ளிவாசலாக அங்கீகரிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பள்ளிவாசல்களின் சிறப்பு அதன் பிரம்மாண்டமான கட்டடக்கலையில் அல்ல, சமூகங்களை ஒன்றிணைத்து அறிவு, நல்லொழுக்கம் மற்றும் இரக்கத்தை வளர்ப்பதில் அவை ஆற்றும் பங்களிப்பில்தான் உள்ளது என்றும் ஜஹீட் கூறினார். மலேசிய இந்தியர்கள் தங்களது மொழி, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாத்து தாங்கள் வாழும் நாட்டின் வளர்ச்சிக்கும் தொடர்ந்து பங்களிக்க வேண்டும் என மலேசியாவுக்கான இந்திய தூதரகத்தின் பொறுப்பு அதிகாரி ஸ்ரீ ஹிதேஷ் ராஜபால் வலியுறுத்தியுள்ளார். இந்திய சமூகத்தினர் கடின உழைப்பு, நேர்மை, பரஸ்பர மரியாதை மற்றும் நல்லிணக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இன்று இந்தியாவின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் உரையாற்றிய அவர் இந்தியாவுடனான தங்களது வேர்களையும் அடையாளத்தையும் பேணுவதுடன் இந்தியா மலேசியா நட்புறவை வலுப்படுத்தும் முன்மாதிரியான குடிமக்களாக திகழ வேண்டும் என்றார். மேலும் இந்தியாவின் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய அறிவு, தொழில், திறன் மற்றும் சமூக சேவை மூலம் மலேசிய இந்தியர்கள் பங்களிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியா மலேசியா உறவு தற்போது விரிவான வியூக கூட்டாண்மை என்ற நிலைக்கு உயர்ந்துள்ள நிலையில் குறை கடத்திகள், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, சுகாதாரம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு அதிகரித்துள்ளதாகவும் ராஜ்பால் குறிப்பிட்டார். மலேசியாவில் சுமார் 27,50,000 இந்திய வம்சாவளியினர் வாழ்ந்து வருவது இருநாட்டு மக்களுக்கிடையிலான உறவின் முக்கிய தூணாக இருப்பதாகவும் அவர் கூறினார். கோலாலம்பூரில் உரிமம் இல்லாமல் சுற்றுலா சேவைகளை நடத்தி வந்தவர்களுக்கு எதிராக சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டு அமைச்சு அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த அமலாக்க நடவடிக்கையில் 1992ஆம் ஆண்டு சுற்றுலா தொழில் சட்டத்தின் கீழ் 15 நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் உரிமமின்றி சுற்றுலா வர்த்தகம் நடத்தியதாக 9 பேருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 3 சுற்றுலா தலங்கள், 9 வர்த்தக வளாகங்கள் மற்றும் 3 நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர்.
செய்யப்பட்டனர். மேலும் உரிய உரிமம் இல்லாமல் சுற்றுலா வழிகாட்டிகளாக செயல்பட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர்களையும் அதிகாரிகள் கண்காணித்தனர். சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்ல தனியார் அல்லது உரிமம் பெறாத வாகனங்களை பயன்படுத்தியது, உரிம நிபந்தனைகளை மீறியது மற்றும் உரிமம் இல்லாதவர்களுடன் வர்த்தகம் செய்தது உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்களும் கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் விசாரணைகள் முடிந்த பின்னர் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சு எச்சரித்துள்ளது. உரிமம் இல்லாமல் சுற்றுலா சேவைகளை வழங்குவோர் உடனடியாக அவற்றை நிறுத்துமாறும் அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. இன்று ஸ்லாங்கோர் பாட்கில்லானில் சுமார் 2 ஹெக்டேர் பரப்பளவில் காட்டுத்தீ பயங்கரமாக பரவியதால் அடர்த்தியான சாம்பல் நிற புகை வானத்தை நோக்கி எழுந்தது. ஜலன் பெரிங்கியில் ஏரியா 13 பகுதியில் ஏற்பட்ட இந்த தீ சுமார் 3 காற்பந்து மைதானங்களின் பரப்பளவுக்கு சமமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலையோரங்களில் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததுடன் ஏராளமான மரங்கள் மற்றும் தாவரங்கள் கருகின. தீ மேலும் பரவாமல் தடுக்க தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக போராடி வருகின்றனர். மதியம் 1:24 மணிக்கு அவசர அழைப்பு கிடைத்த நிலையில் பாட்கில்லான் தீயணைப்பு நிலைய வீரர்கள் வெறும் 5 நிமிடங்களில் சம்பவ இடத்தை சென்றடைந்தனர். பாட்கில்லான் மற்றும் ஸ்ரீ அண்டாலாஸ் நிலையங்களைச் சேர்ந்த 14 தீயணைப்பு வீரர்கள் தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் 2 தண்ணீர் வாகனங்களின் உதவியுடன் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை உயிரிழப்போ காயமோ ஏற்பட்டதாக தகவல் இல்லை. தீயணைப்பு நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஸ்லாங்கூர் சபா பெர்னாமில் நிகழ்ந்த பயங்கரமான பணியிட விபத்தில் 56 வயதான பெண் தொழிலாளி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கிராண்ட் சபா ஹோட்டல் அருகிலுள்ள நீர்ப்பாசன கதவு பகுதியில் பணியில் இருந்தபோது அவரது தலைத்துண்டு திடீரென நீர்ப்பாசன கதவு இயந்திர உருளையில் சிக்கியது. இதில் சிக்கிய அவர் நீர்வாயில் மேல் பகுதியில் சுய நினைவின்றி கிடந்த நிலையில் மீட்பு படையினரால் கண்டுபிடிக்கப்பட்டார். சம்பவ இடத்திலேயே அவரை பரிசோதித்த மருத்துவ அதிகாரிகள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக உறுதி செய்தனர். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணை போலீஸ் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவின் கிழக்கு நூசா தெங்காரா மாகாணத்தில் உள்ள புளோரஸ் தீவை இன்று அதிகாலை 7.7 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உலுக்கியது. இதுவரை மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்பட்டதாகவோ காணாமல் போனதாகவோ தகவல் இல்லை என ஜகார்த்தாவில் உள்ள மலேசிய தூதரகம் தெரிவித்துள்ளது. இப்பகுதியில் இருந்த மலேசியர்கள், சுற்றுலா பயணிகள் உட்பட பலரையும் தூதரகம் தொடர்பு கொண்டு அவர்களின் நிலை குறித்து தகவல்களை பெற்றுள்ளது. அதிகாலை 4:58 மணிக்கு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தின் மையப்பகுதி எம்பே நகரிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் கடலில் 15 கிலோமீட்டர் ஆழத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்ட நிலையில் கடல் மட்டம் கண்காணிக்கப்பட்ட பின்னர் காலை 7:31 மணிக்கு அது திரும்ப பெறப்பட்டது. இதற்கிடையே நிலநடுக்கம் மற்றும் அடுத்தடுத்து ஏற்பட்ட அதிர்வுகளால் 20 பேர் உயிரிழந்ததாகவும் 6 பேர் காயமடைந்துள்ளதாகவும் மேலும் 2 இடுபாடுகளில் சிக்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சுமார் 2000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.